ऊंची ऊंची बातें हुई, जरूरी मुलाकातें हुई, मगर कोई दिल तक नहीं पहुंच पाया। दिल तक अगर कोई पहुंचा है तो इस शो के अनजान अनदेखी स्थिति को देखकर नहीं आता, ये तो एक पहलू है। पर आइए एक हम नजर डालते हैं। 37 kids are calling me now. That means Papa and Mama. It gives a pleasure to hear. I love Amma Appa. And as soon as we entered the home, the children came and playing with us and holding with us and fighting with us. Wow, what amazing gift we have been received from the God. Morning we have to wake up them, then dressing them, then sending them to school and bringing them back. We are not helping the children. The children came at home, they play with us. They are living like us. So first boy is he has completed marriage engineering. Other boys are completed civil engineering. Working with the new company. We are really, we can say, the proud parents. டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி கிறிஸ்துமஸ்க்காக வேண்டி நாங்கள் எங்களுடைய மனைவி சார்ந்த உறவினர்கள் 7 பேர் கர்நாடக தேசத்திலிருந்தும் அழைத்திருந்தோம். ஒரு அழகான கிறிஸ்துமஸ் கொண்டாடினோம். அந்த கிறிஸ்துமஸ் முடிஞ்சிட்டு அன்றைக்கு ராத்திரி நான் தூங்கிட்டேன். எப்போதுமே காலையில் நான் சீக்கிரமாக எழுந்து ஜாம் பண்ணி பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பது. அந்த நாளிலும் நான் அப்படி செய்ய நான் கடந்து தூங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கிட்டேன். என் பிள்ளைங்க முன்னாடி எழுந்துட்டு இருக்காங்க. 3 பிள்ளைங்க. 12 வயசுல ஒரு பொண்ணு ரட்சணியா, 9 வயசுல காரணியா ஒரு பொண்ணு, 5 வயசுல ஒரு பையன் தம்பி கிருபாசன் சொல்லி. கிருபாசன் நான் தூங்கிட்டு இருக்கேன். என் கட்டில் மேலே ஓடி வந்து என் மேலே விழுந்து என் காதை கடிச்சு என் கணத்தை அவன் அப்படியே கிஸ் பண்ணி நாட்டில் அந்த அப்படியே நாட்டில் அப்படி அனுப்புவான். காலை இருந்திருப்பதே நாட்டில் எச்சிருப்போமே எப்படி இருக்கிற இரிட்டேஷன் டே என்னடா பண்ணுறேன் கிருபாசன் டேடி விஷ் ஹாப்பி பர்த்டே டேடி அப்படியே அவனை அரவணைச்சு முத்தமிட்டு எப்போதும் நான் பிள்ளைகளை என்னை வாழ்த்தி ஆசீர்வதித்தேன். எங்களோட கூட நான் பல காரியங்களை என் காலையில் இருந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்தேன். அன்பின் ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சுகம், பலன், ஜீவன், சந்தோஷம், சமாதானம், ஞானம், அறிவு, அழகு, சௌந்தரியம், ஐஸ்வர்யம், செல்வம், செல்வாக்குகள் எல்லாவற்றுக்கும் மேலே உடைய பாதுகாப்பு பிள்ளைகளை ஆசீர்வதித்து சொல்லி பிள்ளைகளை எப்போதும் நான் ஆசீர்வதித்தேன். அந்த காலை வழியிலும் அவனை அரவணைத்து முத்தமிட்டு ஜெபித்து பண்ணி பிள்ளைகளுடைய 2வது மகள் அந்த அழைப்புள்ள உள்ள காரணம் டேடி விஷ் யூ மெனி மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டாடி. அழகான பிள்ளைகள் என்னை காலையில் நான் இன்னும் கட்டுவிட்டு வந்து நடைபெற்று வாழ்க்கை சொல்கிறேன். சில பிள்ளைகளை அரவணைச்சு முத்தமிட்டு ஒரு ஜோப் பண்ணிட்டு கீழே இறங்கி வரும். மாடியில் கீழே உடனே பெரிய பொண்ணு ஒரு ட்ரேயில் ஒரு கப்பில் காஃபி போடுறேன். டாடி மஞ்சள் போட போகிறாங்க டாடி, உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக போடுறேன் டாடி, விஷ் ஹாப்பி பர்த்டே டாடி. ஸோ அந்த காஃபி குடிச்சு பின்னாடி வீட்டுக்கு முன்னாடி வந்த உறவினர்கள் அவங்க இதுவரைக்கும் வாழ்க்கை நம்ம கடலே பார்த்தது கிடையாது. முதல் முறையாக எங்களோட வீடு கடல் பார்த்த வீடு. கடல்ல இருந்து ரொம்ப ஒரு 5 நிமிஷம் தான் நடந்து போகணும். கரெக்டாக அது 600 மீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து தண்ணி பெட்ரோல். வீட்டிலேருந்து எங்கே பார்த்தாலே நீங்கள் கடல் விலைகளை நம்ம பார்க்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த உறவினர்கள் நேற்று முடிச்சு கிறிஸ்மஸ் சொல்லி வீட்டில் உட்கார வச்சுட்டீங்க, நாங்கள் கடல் போகிறோம் சொல்லி அவங்க புறப்பட்டு போகிறாங்க. அவங்களோட சேர்த்து நாங்கள் போகிறோம். அந்த கடற்கரை போன உடனே பார்த்தீங்கன்னா 2 கிரிக்கெட் டீம் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. ஒரு 25 வாலிபால் வந்து வாலிபால் விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கேர்ள்ஸ் வந்து எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் அங்கிருந்து ஒரு 200 மீட்டர் தான் நம்பியா நகர் சொல்லுற மீனவர் குப்பம். அங்கே மீனை வாங்கிட்டு இருக்காங்க. மக்கள் அங்கே அவங்களுடைய காரியங்களை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் கொஞ்சம் பேர் வாக்கிங் இருக்காங்க. நானும் எங்கள் வந்த உறவினர்கள் அந்த தண்ணியோட அலையோட கால் வச்சு முன்ன பின்ன நடந்து அவங்களோட சந்தோஷமாக அதை அனுபவிச்சிருக்கேன். 2 பெண் பிள்ளைகளும் அந்த கடற்கரை மணலை உட்காந்து கையில் ஏதோ எழுதிட்டு இருக்காங்க. என் தம்பியோட அந்த பூஸ்ட் வாங்க அந்த பறக்க அதை போட்டு நாங்கள் விளையாடிருக்கோம். 10 நிமிஷம் விளையாடிருப்போம். நான் தூக்கி அந்த தட்டை போட்டுட்டேன். ஓடி போய் என் பையன் தட்டு அப்படி கீழே குடிஞ்சு எடுத்துட்டு அப்படி தூக்கி போட வந்து நின்றுட்டு டாடி
அடுத்த ஆள் அப்படியே என்னை தூக்கி கீழே விடுது. அங்கிருந்து ஒரு 3/4 கிலோமீட்டர் நான் என்னை கொண்டு போயிட்டு ஒரு மனவார்த்தை எப்படி என் தம்பியை கையில் விட்டுட்டு எனக்கே வரமாட்டேங்குது இன்னைக்கு வரைக்கும். கையில் பிடிச்சது எப்படி விட்டேன்னு தெரியாது. அங்கிருந்து பனைமரத்தை பிடிச்சிட்டு நான் நிற்கிறேன். அந்த பனைமரத்தை பிடிச்சோட அந்த பனைமரத்தோட அந்த கூர்மையான செல்கள் எல்லாம் என்னுடைய கையை நெஞ்செல்லாம் கிழிச்சு அந்த போன வேகத்தில் பிடிச்ச உடனே அந்த ரத்தம் கசிவு பார்த்தா ஐயோ ரத்தம் வந்து கை விட்டேன். அவ்வளோதான். அந்த ஆளை இழுத்துட்டு போகுது உள்ள. என்னால் மூச்சு விட முடியல, மேலே வர முடியல. நான் சாகுறேன்னு தெரியுது. இதுக்கப்புறம் வர முடியலன்னு சாகுறேன்னு தெரியுது. ஒரு பூங்கு மரத்தோட கடையை பிடிச்சிட்டு அந்த மரத்தில் இழுத்து மேலே ஏறின்னு பார்க்குறேன். நூற்றுக்கணக்கான ஜனங்க அப்படியே தத்தரிச்சு தவச்சு துடிச்சு வர நான் கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறேன். தண்ணி இறங்கி போகுது. இடுப்போட தண்ணியில் நடந்து அப்படியே போனேன் வீட்டுக்கு. என் வீட்டில் இருக்கு காம்பவுண்டு, கார் கேரேஜ், இங்கே அவுட் ஆஃப் த கிச்சன் எல்லாம் வாஷ் அப் ஆகி நிற்குது. எங்கள் மனைவி பால்கனியில் நின்றுட்டு ஐயோ கண்மணி பிள்ளைகளே எங்கடா இருக்கீங்க செல்லம் கார் நேரம் சத்தம் போடுறாங்க. அவங்க சத்தத்தை கேட்டோன்னே சொன்னா அப்படி அம்மா என்னம்மா 86 வயசு எங்கள் அம்மா அவங்களால ஓட முடியாது. அம்மா இருக்காங்க பிள்ளைங்க நீங்கன்னு கேட்குறாங்க. பதிலே சொல்லாதனா நான் என் வீட்டுக்கு கடற்பரக்கம் ஓடுறேன். எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு 50 மீட்டர் ஒரு ரயில்வே ட்ராக் உண்டு. இந்த ரயில்வே ட்ராக்கு தாண்டி பெரிய பொண்ணு தண்ணியில் அப்படியே குப்புறணும் மிதந்து வரும். ஓடி போய் தூக்கி பார்க்குறோம். உடம்பு நல்லா வாமா இருக்குது. வயிற்று பிடிச்சப்பல தண்ணி வருது. ஆனால் உயிர் இல்லை. தூக்கி போட்டு வந்து என் மனைவிட்ட கொடுத்துட்டு அடுத்த பிள்ளையை பார்க்க நான் ஓடுறேன். வந்த உறவினர்கள் ஒரு பாட்டியும் ஒரு 17 வயசு பிள்ளையும் ஒரு படத்துக்கு போன இன்னொரு படம் பக்கத்தில் அப்படியே மறந்துட்டு வரும். அந்த அக்கா பிள்ளைங்களோட உதவியோட அந்த 2 படத்துக்கு வீட்டில் போட்டுட்டு அடுத்து 11 பேர் நாங்கள் போனோம். 40 உயிரோட வந்து மற்றவங்களை காணல். ஒரு மணி நேரம் போட்டோம் சார். அந்த கலெக்டர் வீட்டுக்கு பின்னாடி கலெக்டர் பார்க்கலாம். இந்த வீட்டு பங்களா கலெக்டர் பங்களா பக்கத்தில் ஒரு பையன் இருக்கிறான் சார். ஐயோ அப்படியே ஓடுறேன். கல் முள்ளெல்லாம் தெரியாமல் ஓடுனா ஒரு மரத்தில் ஒரு கல் சிலை படுத்துட்டு மாதிரி பயன்படுத்துறோம். ஓடி போய் தூக்கி தம்பி திருபாசன் அப்பா நாடுறேன். எப்போ இறந்த பணம் அங்கே தூக்கிட்டு ஓடி வரேன். வீட்டுக்கு ஓடி வரும்போது இந்த பிள்ளைகளும் நான் மற்ற உறவுகளை பார்க்க போனோமா ஓடி வருது சார். 2வது ஆள் வந்து போகாதீங்க. நான் எங்கிருந்தோ அங்கே ஒரு மாடி என் பிள்ளையை போட்டுட்டு வீட்டுக்கு ஓடுறேன். மனைவி யாராவது கிடைச்சா தம்பி கிடைச்சான் ஏசப்பா தம்பி கிடைச்சிட்டானா அவங்க போய் அரவணைச்சிட்டு நான் தம்பியும் கிடைச்சிருக்கேன் அவன் பேச மாட்டான். இது ஒரு மாடியில் போட்டுருக்கு. இப்படி உறவுகள் படத்தை அங்கேயுமே தேடி கொண்டு வந்து ஒரு 4 படத்து வீட்டில் போட்டு ஒரு 11 பண்ணியிருக்கோம் சார். அந்த முள்ளு பதிலில் உங்க 2வது பொண்ணு மாட்டிட்டு இருக்கா சார் வாங்கன்னு சொல்லுங்க. ஒருத்தர் காலை பிடிச்சி எடுக்கிறாரு. அந்த முடியெல்லாம் முள்ள சுற்றி முள்ளெல்லாம் கண்ணில் எல்லாம் குத்தி முகத்தில் கண்ணத்தில் குத்தி நிற்குது. அவர் இழுக்கும் போது என்ன ரத்தம் கசிதுப்பா விட்டுருங்க என் பிள்ளைங்க விட்டுருங்கன்னு சொல்லிட்டு என் பிள்ளை ஒவ்வொரு முள்ளா பிடிச்சிட்டு கையெழுத்து தூக்கி நோக்கி நடந்து வரேன். 3வது ஆள் வருது. எனக்கு ஓடுறாங்க. என் பிள்ளையை போட்டுட்டு நான் ஓடி போய் தப்பிச்சுருந்தால பிள்ளையை தூக்கிட்டு நான் கீழே விழுந்தா தெரியல. யாரோ ஒருத்தர் உதவியோட என் பிள்ளையை கொண்டு போய் வீட்டில் போட்டுட்டு மாடிக்கு ஓடி வரும். ஓடி வந்து பார்த்தா ஏற்ற வீட்டில் ஜட்ஜஸ் பார்க்கலாம். அந்த பழைய பில்டிங்கோட மட இடிஞ்சு கீழே அப்படியே ஒழிஞ்சுது. எங்கள் வீட்டு கதவெல்லாம் உடஞ்சி வீட்டில் இருக்கிறேன் ஹோம் அப்ளைன்ஸ் எல்லாம் மறந்துட்டு போகுது. என் மனைவியை கை பிடிச்சினுங்க நம்ம வீடு நிற்குமா? நாங்கள் 2 பேரும் ஏசப்பா எங்களை மட்டுமா காப்பாற்றுன்னு சொல்லி நாங்கள் கேச்சு நிற்கிறோம். இப்படி பகல் முழுக்க இங்கே ஓடி அங்கே ஓடி சாயந்தரம் 6 மணி இருக்கும். 7 பெண்களுக்கு நாங்கள் வீட்டில் போட்டுருவோம். 3 பெண்களை நாங்கள் பார்க்கல. என் மனைவி கேட்குறேம்மா கரண்ட் இல்லை, டெலிஃபோன் இல்லை, யாருக்கும் சொல்ல முடியாது. நம்ம நைட்டு எல்லா காலம் உடஞ்சி வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது. எங்களுக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க ஒரு பில்டிங் இருக்குது. நம்ம அங்கே போகலான்னு சொன்னாங்க. பிள்ளைங்களை பாருங்க இப்பவுமே பிள்ளைங்களோட வாயில் வர ஆரம்பிச்சுட்டு ப்ரிசர்வேட்டிவ் இல்லை, கரண்ட் இல்லை, ராத்திரிகளுக்கு பிள்ளைங்களை பார்க்கல. ஒரு நாளைக்கு காலையில் பிள்ளைங்களுக்கு பணம் ஆரம்பிச்சு நம்மளை போய் பிள்ளைங்களை தூக்க முடியாது. ஆனால் நம்மளை போய் அடக்கம் பண்ணிடலாம்னு சொல்லி நம்ம பிள்ளைங்களை கொண்டு போய் கல்லறைக்கு கொண்டு போகிறோம். கல்லறைக்கு போன பின்னாடி தான் போனோம். குழி தோண்டனே மண்வெட்டி எங்கே இருக்குது மற்ற பசங்க எங்கேயோ போயிட்டு மண்வெட்டி எடுத்துட்டு வந்து குழி தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால தோண்ட முடியல. நானே இறங்கி அந்த குழியில் இறங்கி நான் குழி தோண்டி மண்ணை தூக்கி வெளியே போடுறேன். அந்த வனத்தில் ஒரு ஆண்டி 4வது மாதமாய் ஒரு கொய்யவனை வேண்டி கொண்டு வந்தான். அடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி போட்டுடைய தாண்டின்னு சொல்லி யாருக்கோ எழுந்த பாடல் என் வாழ்க்கையில் நிஜமானது போலவே இருந்தது. மண்ணை வெட்டி கீழே குழியில் நிற்கிறான். பிள்ளைகளை கொடுமான்னு சொல்லிட்டு பெட்டி போட்டு வாங்கினேன். கையில் வாங்கும்போதே காலையில் டேடி மம்மி போட பூஸ்ட்டு நான் நிப்பாட்டு ஸ்பெஷலாக போட்டு டேடின்னு சொல்லி வைக்கிறேன். இதுக்காக தான் நீ கடைசியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களா எனக்கு காப்பின்னு சொல்லி பிள்ளைய முத்தமிட்டு மண்ணில் வச்சுட்டு அடுத்த பிள்ளைய கொடுமான்னு சொல்லி
இப்ப போட்டுறீங்களா இந்த டிஷர்ட் கையில போட்டா காலையில செட்டப் அந்த கை ஃபிளெக்சிபிளா வரமாட்டேங்குது. உள்ள போட்டு அவன் கழுத்துலாம் மாட்ட முடியுமான்னு கோபமா அந்த துணி தூக்கி போட்டு கையில தம்பிய வச்சுட்டு இப்போதான் அவன் காலையில் எழுந்திருக்கும் போது அவன் கண்ணத்தை கடிப்பான். டாடி இன்னும் கூட கொஞ்சம் கடிச்சிருக்கு டாடி, ஆனா என்ன தூக்க விடுங்கன்னு சொல்லுவான். இப்பவும் அவன் கண்ணத்தை கடிக்கிற தம்பி ஒரே ஒரு முறை அப்பா கிட்ட டாடி நான் தூங்கணும் டாடி, நீங்க வேணா கடிச்சிங்கன்னு சொல்லிடுவாடிடா கிருபாசன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் கடிச்சு மொத்தம் விட்டு மண்ணில் வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு என் நாட்டு கண்மணி செல்லுங்களே, இந்த பாவமான அப்பா அம்மாவை மன்னிச்சுங்கடா, ஒரு நல்ல அடக்கம் பண்ண முடியும் உங்களுக்கு சொல்லி நாங்கள் உங்ககிட்ட வேண்டிட்டு வீட்டுக்கு வருவோம். மறுநாள் காலையில விஷயம் தெரிஞ்சு வந்து சகோதரன் தாராசி கிட்ட வந்து கேட்கிறான், டேய் ஏசுன்னு போனேன், எங்கடா அந்த ஏசு உன்னை காப்பாத்தினா, ஏன்டா இப்படி கெட்டு குட்டச்சாரா சொன்னேன், நாங்களாம் நல்லா தானே இருக்கணும்னு சொல்றேன். மற்றவங்களாம் சொல்றாங்க என்ன பாவம்னாங்களோ பாரு, பொண்ணு பிள்ளைங்களை கொண்டுட்டாங்க, வந்த உறவினர்களை கொண்டுட்டாங்க. அவங்க சொல்றாங்களா இல்லையோ, என்னுடைய உள்ளத்துல ஓட்டி என்னுடைய குற்ற உணர்வு நான் அப்படிலாம் அநியாயம் தப்பு பண்ணலாம் பாவங்களையும் கொடுத்து அடிச்சுட்டாரு கடவுளை சொல்லி நானே புலம்பிட்டு நிற்கிறதால 3 நாள் கடந்து போகுது. என் மனைவி யாருக்கிட்டே பேசாம உட்காந்துருக்காங்க. மாடிக்கு போய் 3ஆம் நாள் ராத்திரி மனைவி பக்கத்துல உட்காந்துமா ஏதாவது விஷம் கொண்டு வர 2 பேரும் குடிச்சிட்டு காலையில பகலே பார்க்க வேண்டாமா, கஷ்டமா இருக்கு. சின்ன வயசுலயே இருக்க அம்மா இல்லைங்க, ஒரு நல்ல வாழ்க்கை, நல்ல கணவன், நல்ல பிள்ளைங்க கடவுள் ஆசீர்வதிச்சான்னு சொல்லி வந்துமே, ஏன் அந்த கடவுள் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு நாள் டைம் கொடுங்க, ஒண்ணுமே கிடைக்கல, நீங்க என்ன சொல்றேன்னு நான் கேட்கிறேன் அப்படின்னாங்க. மறுநாள் காலையில் என்னோட பிள்ளைகள் அறையில போய் உட்கார்ந்து அந்த போட்டோகிராஃப்லாம் எடுத்து அவங்க போட்டோவை கண்ணை தொட்டு மூக்க தொட்டு வரடி என் சொன்னங்களே எப்படா அப்பா அம்மா உங்களை விட்டுட்டு வாங்க போறது தெரியலடான்னு சொல்லிட்டு நாங்க அழுத்து உட்காந்து என் மனைவி என்னுடைய அறையில் வந்து என்ன தொட்டு என்னங்க இன்னும் அழுத்தே இருக்கீங்களே, என்ன பண்ணணும்னு தெரியல வாங்கலங்க. கடவுள் என்கிட்ட பேசுற மாதிரி என்னோட உள்ளத்துல ஒரு உணர்வு, ஆயிரங்களோ உன் புருஷனை காப்பாத்தின எனக்கு உன் பிள்ளைங்களை காப்பாற்றிக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு உணர்வோடு நான் நிற்கிறேங்க. நம்ம எது தவறான முடிவு எடுக்க வேண்டாம், கடவுள் உங்களை கைவிட வேண்டாம். எங்கம்மா இருக்காரு கடவுள்னு சொல்லி கேட்கும்போது சொன்ன, தயவு செய்து கடவுள் இல்லைன்னு சொல்லிடாதீங்க. கடவுள் இல்லைன்னா நீங்க உயிரோட வந்துருக்க முடியுமா? நீங்க உயிரோட வரலன்னா என்னுடைய நிலைமை யோசித்து பாருங்க. நீங்க உயிரோட வரலன்னா ஓடி ஓடி பிணங்களை தூக்கி வந்து வீட்டுக்கு யாருங்க போட்டிருப்பாங்க. 10 பேர்ல இறந்து போனவங்களே 8 பணம் தான் கிடைச்சது. இன்னைக்கு வரைக்கும் 2 பணம் எப்படி போனது எங்களுக்கு தெரியாது. அதனால நீங்க உயிரோட வரல அழகா பிள்ளைங்களை குளித்தொட்டி பதிக்கு வாங்கப்படுது. 4ஆவது நாள் பாருங்க, எங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டும் 600ல இருந்து 800 பணங்கள் எடுத்திருக்காங்க. 4ஆவது நாள் பாருங்க எத்தனை பேர் பணங்களை தூக்க முடியாம இந்த ஜேசிபில கொண்டு தூக்கி டிராக்டர்ல குப்பை மாதிரி போய் போடுறாங்க. நம்ம அழகு பிள்ளைங்களை நம்ம கையிலே நம்ம மண்ணை வச்சு மூடுறதுக்காவது திருப்பி தந்தா இன்னும் ஒரு படி யோசித்து பாருங்க. பிள்ளைங்களோட பணம் கிடைக்காம போயிருந்துச்சுன்னா நீங்களும் நானே யாராவது காப்பாற்றிருப்பாங்க, எங்கேயாவது தச்சிருப்பாங்கன்னு சொல்லி பைத்தியமாலே இங்க அங்க ஓடி அழுதுட்டு இருப்போம். அதையும் அழகா முடிச்சு கடவுள் வாழ்க்கை சொல்லிட்டு அவங்க கொலேசியருக்கு எழுதின புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாங்க. அன்னைக்கு கொலேசியரின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் இப்படியாக குறிக்கப்பட்டிருக்கிறது. புறஜாதிகள் யாராவது வாசிக்க. கொலேசியருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கின இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தன்னுடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி அந்த வாக்கு அவங்க தமிழ் தெரியாது, அவங்க கர்நாடகால இருந்தாலும் ஆங்கிலத்தில் வாசிக்கிறாங்க. which is Christ in you is the hope of glory சொல்லி அது எழுதுறது. என்னமா glory இருக்கு, நம்ம எல்லாமே போயிடுச்சு இல்லைங்க. உங்களுக்கு புரியல, தமிழ் எடுத்து வாசிங்க. தமிழ் எடுத்து வாசிக்கிறேன். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்று சொல்லி இந்த டிரான்ஸ்லேஷன் சொல்லப்பட்டது பார்க்கும் பொழுது மனைவி சொன்னாங்க, தயவு செய்து கொடுத்துருமா இப்போ இதெல்லாம் என் பேசுற நேரம், தயவு செய்து எனக்கு தனியாக அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிட்டு என் கதையில் சாத்தி தாழ்பாலை போட்டு நான் முழங்கால் போட்டு என் கையை தரையில போட்டு நானே அடிச்சுக்கிறேன். என் மனைவிக்கு அந்த ஒரு நீங்க பேசுறதா சொல்றாங்க, என்கிட்டயும் அப்படி பேசினா நல்லா இருக்குமே, நானும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நல்லா இருக்குன்னு சொல்லி என் கையை போட்டு நானே அடிச்சு ஆண்டுகிட்ட சண்டை போட்டு நான் பண்ணிருக்கேன். என்னோட
என்னுடைய குற்ற உணர்வுகளை மற்றவங்க சொல்றதுமே காது விழுந்து விழுந்து அவரை காணக்கூடாதபடி அந்த ஆன்மீக கண்கள் இல்லாதபடிக்கு மானசீகமான உணர்வுகளிலேயே நம்ம உலட்டு கிடைக்கிறாங்க. சற்று நேரத்துக்கு பிறகு என்னுடைய மனம் லகுவாகிறது. அந்த லகுவாகும்போது எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கிடைக்குன்னு சொல்லி நான் என்னை தொட்டு பார்த்து கொண்டு நான் அதை பார்க்கிறேன். ஜஸ்ட் ஒரு விஷன், என்னுடைய பிள்ளைங்க முன்னாடி நிற்கிற மாதிரி 3 பிள்ளைங்க. டாடி அழுகாது டாடி, நீங்க அழுத நாங்களும் அழுதுவோம். என்னடா சொல்றீங்கன்னு சொன்னோம். ஆமா டாடி, நாங்களாம் ஏசப்பா மடியில் சந்தோஷமா இருக்கிறோம், நீங்க அழுவாதீங்க நம்ம சொல்ற மாதிரி ஒரு உணர்வோடு எப்போ எனக்கு அந்த ஃபீலிங் எனக்கு வந்ததை உடனே கீழே ஓடி போய் மனைவி வந்து